சங்கீதம் 91 சங்கீதம் 11 பின்பகுதி வாசிக்க கேட்போம். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். எனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் வந்து எலியாவை பலப்படுத்தினவது உங்களையும் பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம். இப்படி பல இடங்களிலே பல காரியங்களை போன வாரம் பார்த்தோம். தானியேல் ஒரு ஜெப வீரன். தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபத்தை சட்டமே தடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரன். அந்த நாட்டில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. 30 நாட்கள் ராஜாவை தவிர வேற யாரும் அவங்க தெய்வத்துக்கு கை எடுக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் வந்தாலும் பயப்படாமல் ஜெபித்தவன் தானியேல். ஆமென். ஆமா. சரி, அப்பா அம்மா இல்லை, அவங்க சொந்த நாட்டில் இருக்கிறாங்க, நம்ம அந்நியன் தேசத்துக்கு வந்திருக்கோம், இங்கே பார்க்கவா போகிறாங்க அப்பா அம்மா, பாஸ்ட் பார்க்கவா போகிறாரு, ஆகவே இன்னைக்கு ஒரு நாள் 30 நாள் மாத்திரம் தானே ராஜாவை கும்பிட்டுருவோன்னு அவங்க நினைக்கல. அவர் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார் தானியேல். அப்படி யாராவது கையெடுத்தால் அவர்கள் சிங்கக்கபிலே போடப்படுவார்கள் என்று சொல்லியும் ஒரு தடை வந்தாலும் பரவாயில்ல, ஒரு தண்டனையும் அறிவிக்கப்படுகிறது. அதை கேட்டும் தைரியமாய் பயப்படாமல் ஜெபித்தவன் தானியேல். அப்படி ஜெபத்தை நிறுத்தாத இந்த ஜெப வீரன் ஒரு முறை ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் அனுப்பப்பட்டு விட்டது. பரலோகத்திலிருந்து பதில் அனுப்பப்பட்டு விட்டது. ஆனால் அந்த பதில் அவன் கையில் வந்து சேரவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த 25ஆம் ஆண்டு உங்கள் ஜெபம், உங்களுடைய கண்ணீர், உங்கள் உபவாசம், உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் வீட்டுக்காரருக்காக, உங்கள் வேலைக்காக, உங்கள் பேர பேத்திகளுக்காக, உங்கள் வயதான பாட்டி அம்மாவுக்காக எத்தனையோ ஜெபம் பண்ணினீர்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் பதில் உங்கள் கையில் வந்து சேரவில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த 26 அந்த பதில் உங்களுக்கு வந்து சேரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த பதில் தடைப்பட்டு விட்டது. பதில் கொடுத்துட்டாரு, ஆனா அது வந்து சேரல. பரலோகத்திலிருந்து ஓகே பாஸ் ஆயிருச்சு, அங்கே ஆர்டர் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அங்கிருந்து ஆண்டுகிட்டிருந்து வந்தது எங்கே நின்றுச்சு, அது இங்கே வந்து சேரவில்லை, அவன் கையில் கிடைக்கவில்லை பதில். அது காரணம் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மேலே சில அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறது. சில நேரத்தில் நமக்கு ஆன்சர் வராமல், பதில் வராமல், ஜெபிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கிறோம், மாற்றம் வர மாட்டேங்குது. அதோடைய ரகசியம் என்ன? அதை தடை செய்கிற ஒரு வான மண்டலத்தின் என்ன ஆவி? பொல்லாத ஆவி தடை பண்ணி கொண்டிருந்தார். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இந்த தடையை நீக்குவதற்கு ஒரு தூதன் அவசியம். ஏற்கனவே காப்ரியேலை அனுப்பினார். காப்ரியேல் என்றால் யாரு? நற்செய்தியை கொண்டு வருகிறவர்கள், நல்ல செய்தியை பரலோகத்திலிருந்து கொண்டு வருகிறவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2026 நமக்கு கர்த்தர் நல்ல செய்தியை வைத்திருக்கிறார். குட் நியூஸ் இருக்கிறது. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போனோம். உள்ள போன உடனே குட் நியூஸ், ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். அது அபூர்வமான செய்தி, ஆச்சரியப்படத்தக்க செய்தி, யாருக்குமே நடக்க முடியாத ஒரு செய்தி, இதுவரைக்கும் யாருக்கு அப்படி நடந்திராத ஒரு காரியம். அவங்க சொன்ன போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு இப்படியா இந்த வருடம் விசிட் பண்ணும் போதெல்லாம் அநேகர் இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம், காப்ரியேல் உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வேலை என்ன? நற்செய்தியை கொண்டு வருகிற வேலை. இந்த வருடம் நல்ல செய்தியை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. போன வருடம் துக்க செய்தி, வேதனை செய்தி, உடைக்கிற செய்தி, கண்ணீர் விடுகிற செய்தி. இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செய்தியை அனுப்பி கொண்டே இருப்பார் காப்ரியேல் மூலம். ஆனால் தானியேல் ஜெபத்துக்கு தடை வந்த போது இங்கே ஒரு தூதனை அனுப்புகிறார். அவர் பெயர் மிகாவேல். சொல்லுங்க, மிகாவேல். நான் 4வது 5வது செங்கோட்டையில் படித்தேன்.
தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அங்கே ஒரு ஹாஸ்டலில் படித்தேன். எங்களுக்கென்று ஒரு வார்டன், எங்களுக்கென்று ஒரு பாஸ்டர். எங்கள் பிள்ளைகள் சின்ன வயசு, அதாவது 5th வரைக்கும் படிக்கிறவங்கள தனியாக அவங்கள பாதுகாத்துக்குவாங்க. 6th மேலே உள்ளவங்க அவங்கள ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அவங்களுக்கு வார்டன் வேறு மாதிரி இருப்பார். அவர் கையில் பெரிய பெரம்பு. எங்களுக்கெல்லாம் பெரம்பெல்லாம் இல்லை, வாட்செல்லாம் தங்கம் அப்படின்னா அப்படி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் மிகாவேல் சார். நான் மறக்கலப்பா, இந்த செய்தி இப்போ வரும்போது அவரை நினைக்கிறேன். 50 வருஷம் ஆயிடுச்சு இப்போ நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டில் யாராவது மிகாவேல் இருக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா? இல்லையா? அருமையான பெயர். ஆமாம். காப்ரியேல் யாராவது வீட்டில் இருக்காங்களா? இல்லையா? எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, எங்கள் பேத்தி காப்ரியேல். ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆண்டு கர்த்தர் மிகாவேலை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? மிகாவேல் வருகிறார்கள். அவர்கள் தூதர்களிலே பிரதானமானவர்கள், முக்கியமானவர்கள். உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்கள் ஜெபங்களை தடுத்து நிறுத்துகிற அந்த பொல்லாத கிரியைகளை எல்லாம் எதிர்த்து போராடி, ஸ்தோத்திரம், யுத்தம் பண்ணி அந்த பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்கி அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து தம்முடைய தூதனை மிகாவேலுக்கு கட்டளையிடுவார். நீ போய் இதை செய்ப்பா. இந்த வருஷம் நிறைய தடை, நிறைய வான மண்டல பொல்லாத ஆவிகள் இந்த குடும்பத்துக்கு விரோதமாக, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடாமல், ஒற்றுமையாக இருக்கக்கூடாமல், குடும்ப ஜெபம் நடத்த விடாமல், குடும்பமாக ஆராதனைக்கு வர விடாமல், கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாமல் நிறைய கிரிய சில குடும்பத்துக்குள்ளே இருக்கு. போ மிகாவேல், போ, அந்த தடைகளை உடைத்தெறி என்று சொல்லி ஆண்டவர் மிகாவேலுக்கு கட்டளையிட்டார். ஆமென். ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல தூதர்கள்? எப்பவுமே ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிகாவேலை கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்குமானால், பணம் நிறையா இருக்குன்னா, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் 2 ஊருக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஒன்று இஸ்ரவேல் நாடு, இன்னொன்று தென்கொரியா. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் நாடு, இன்னொன்று தென்கொரியா. நான் பாஸ்டமாவை அங்கே ஏதாவது ஒரு ஊர் கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஏதாவது வழி தரப்பார். ஆமே. பாஸ்டர் அப்படின்னா எத்தனை லட்சம் வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க, விசுவாசத்தில் அறிக்கை தான். ஏனென்றால் இந்த தென்கொரியா ஒரு காலத்தில் பசி, பஞ்சம், வியாதி, எல்லாரும் எலும்புந்தோளுமாக இருப்பாங்க. மரப்பட்டையை உரிச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த தென்கொரியா. இன்றைக்கு உலகத்திலே ரொம்ப ஆசீர்வாதமான நாடு தென்கொரியா. ஆமென். ஒரே சர்ச்சில் கிட்டத்தட்ட 12 லட்சம் ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஒரே சபையில் 12 லட்சம் ஆத்துமாக்கள். 12,000 இல்லை, 12 லட்சம். அங்கே அவர்கள் ஜெபித்து ஜெபித்து அந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள்லாம் வேற ஊருக்கு போயிட்டார், அனுப்பிவிட்டார். ஸ்தோத்திரம். ஆமாம். குப்பிச்சி பாளையத்தில் இருக்கிற எல்லா கிரிகளை எல்லாத்தையும் ஆண்டி பாளையத்துக்கு அனுப்பி வச்சிருங்க. அனுப்ப மாட்டீங்களா? அனுப்பிட்டீங்க. ஸ்தோத்திரம். அதுக்காக மருமகளை வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஏரியாவில் கிரியை செய்கிற எல்லாம் வேற ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடணும். அல்லேலூயா. ஆண்டிப்பாளையத்திலிருந்து சின்னாண்டிப்பாளையத்துக்கு போயிடணும். சின்னாண்டிப்பாளையம் உங்கள் ஊர் தானே? ஆமாம். அது இடுவாய்க்கு போயிடணும். அல்லேலூயா. ஆமாம். குமார் நகர்லேருந்து எஸ்ஏபி தேட்டருக்கு அனுப்பிடுங்க, நாங்கள் அங்கே இருக்கிறோம். காந்தி நகருக்கு அனுப்பிடலாமா? அங்கே நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. எஸ்தர் அம்மா பார்க்குறாங்க, விடமாட்டாங்க எஸ்தர் அம்மா. ஆமாம். அந்த ஏரியாவில் ஜெபம் பண்ணி ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க காந்தி நகரை. ஆமாம். உங்கள் அந்தந்த ஏரியாவில் கர்த்தர் உங்கள் கையில் தந்திருக்கிறார். ஆத்துப்பாளையம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆத்துப்பாளையத்தில் ஒரு வான மண்டல பொல்லாதாவே இருக்காது. இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர், எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி விரட்டி அடிக்க போகிறோம். ஆமென். பக்கத்து ஸ்டாப்புக்கு இல்லை, பக்கத்து மாவட்டத்துக்கு இல்லை, தமிழ்நாட்டை விட்டு தூரமாய் விரட்டி அடிக்கணும்.
பாஸ்டமா சொல்கிறாங்க அழிச்சிடணுங்கிறாங்க. ஆமாம். ஆனால் கொரியா மக்கள் அவங்க சொல்கிறாங்க, இப்போ எங்கள் தேசத்தில் நாங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறோம், நாங்கள் நல்ல குடும்பம் சமாதானமாக இருக்கிறோம், ஸ்தோத்திரம், குடிக்கிறதுக்கு இங்கே வேலை இல்லை, சீட்டாடுறதுக்கு வேலை இல்லை, கஞ்சாக்கு வேலை இல்லை, நாங்கள் எல்லாரும் ஆராதிக்கிற குடும்பமாக இருக்கிறோம், ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், எப்பொழுது ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், இடைவிடாமல் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் மிகாவேல் அங்கே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதே தேவதூதன் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார், நம்முடைய சபைக்கு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கும் போது பிரியமான தானியேலே, என்னங்க தானியேலேன்னு சொன்ன பத்தாதா? எப்பொழுதும் நல்ல ஆராதிக்கிறவங்களுக்கு, நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு, நல்ல துதிக்கிறவங்க, நீங்கள் எந்த சர்ச்சா இருக்கட்டும், நீங்கள் இருக்கிற சபையில் யாரோ எப்படி இருந்தால் நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும். நல்ல பிரசங்கம் பண்ணும்போது துதிக்கணும். ஆமென், அல்லேலூயா சத்தம் வரணும், ஆமென் சத்தம் வரணும். வாழ்த்துகிறோம் உம்மை, வணங்குகிறோம் உம்மை, போற்றுகிறோம், புகழ்கிறோம். இதுதாங்க இன்னைக்கு பாட்டெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நல்லா ஆராதிச்சிங்க. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் பாடுனீங்க. இல்லை சார், என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் இந்த 2026 என்னை நடத்தும் என்று பாடுனீங்க. கர்த்தர் நடத்துவார். அவருடைய தயவு உங்க மேலே இறங்கி வந்திருக்கு. நல்லா ஆராதிச்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆராதிக்கிறவங்களுக்கு கர்த்தர் உங்க பேருக்கு முன்னாடி என்ன போடுவார்? பிரியமானவளே, பிரியமானவனே, பிரியமான பாஸ்டர்மா, பிரியமான பாஸ்டர், பிரியமான விசுவாசியே, பிரியமான தாத்தா, பிரியமான பாட்டி அப்படின்னு ஆண்டவர் நம்மை அழைக்க விரும்புகிறார். ஆராதிக்கிறவர்களை, நல்ல ஜெபிக்கிறவர்களை. இல்லாட்டின்னு உங்கள் பேரை சொல்லி தான் கூப்பிடுவார். உங்களுக்கு இந்த வருஷம் பேரோட இன்னொரு பேர் சேர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ குழந்தைக்கு 2 பேர் வச்சுருக்குறாங்க. ஒரு பேர் எனக்கு சரியாக வாசிக்க தரல. சரி, தமிழில் தான் வாசிக்க தரல, நீ இங்கிலீஷில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ பிரசங்கத்தில் அப்பப்போ இங்கிலீஷ் வார்த்தை 2-3 வருதுனால பாஸ் கொஞ்சம் எங்கேயோ இங்கிலீஷ் படிச்சுட்டாருன்னு நினச்சிட்டார் போல இருக்கு. பிரதர் ஸ்டீபனுக்கு நன்றி. பிரியமான தானியேலே, நீ ஜெபிக்க துவங்கினவுடன் ஒரு நல்ல குடும்ப ஜெபம் பண்ணி முடித்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை சொல்லி முடித்த பின் கட்டளை வெளிப்பட்டது. ஜெபிக்க ஆரம்பித்த உடனே, அதுதான் ஆச்சரியம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஜெபிச்சு முடிச்ச பின்னாடி தான் பதில் வந்திருக்கும். ஆனா இந்த 2026 ஜெபிக்க வாய் திறக்கும் போதே கட்டளை வெளிப்படும். பதில் வானத்திலிருந்து இறங்கி பதிலை கர்த்தர் அனுப்புவார். மிகாவேல் கொண்டு வருவதற்கு ரெடியா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். அங்க ஹெவன்ல இருந்து ஆர்டர் வருகிறது. பரலோகத்திலிருந்து கட்டளைகள் போடப்பட போகிறது உங்கள் மேல். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காரியங்கள் பரலோகத்திலே தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய காரியத்தை பரலோகத்திலே ஒரு மாநாடு நடந்து கமிட்டி, ஆண்டவர் ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவர், தூதர்கள், என்ன காபிரியேல், மிகாவேல், எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்காங்க பாருங்க. ஒரு தூதன் இல்லை, சேனை. இப்போ ஒரு வேத வினா போட்டி உங்களுக்கு 5 மணிக்கு அந்த வேத வினா போட்டி வைக்கல. இப்போ ஒரு வேத வினா போட்டி உங்களுக்கு நடத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம்ப்யூட்டரில் ரெடியாக இருக்கீங்களா? இருந்தால் இல்லை அடுத்த வாரம் அடுத்த ஆராதனையில் செய்யலாம். ரைட். லேட் ஆகுமா? போட முடியுமா? ஸ்தோத்திரம். சரி, இடையில போடுவாங்க. அடுத்த பாயிண்ட் வரைக்கும் அந்த வேத வினா போட்டி உங்களுக்கு இங்கே மேலே காட்டுவார்கள். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு பல தடைகள் இருந்திருக்கலாம் போன ஆண்டு. ஆனால் இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் காபிரியேல் யாரை சந்திக்கணுமோ சந்திக்க போகிறார். உங்கள் தடைகள் மாற யாருக்கு மிகாவேலை அனுப்ப வேண்டுமோ கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆண்டவர் அதுக்காக தீர்மானம் போட்டுட்டார். வெளிப்பட்டாச்சு. காரியம் நடக்க போகிறது. யாக்கோபு இப்போ ஒரு அருமையான ஒரு சொப்பனம் பார்க்கிறார், கனவு பார்க்கிறார். நல்ல சொப்பனம் பார்க்குறவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க?
பார்த்து உடனே மறந்து போகிற எத்தனை பேர் இருக்கீங்க? நேற்று நான் நல்ல சொப்பனம் பார்த்தேன். நம்ம விட்டு போன ஆட்கள் எல்லாம் திரும்பி வராங்க. ஸ்தோத்திரம். அரை மணி நேரம் தான் தூங்கினேன். இந்த அரை மணி நேரத்தில் சூப்பர் கனவு. 3 மணிக்கு தான் தூக்கமே வந்துச்சு. 3:30க்கு எழும்பிட்டேன். சரி, ரெடியா? வேதாகமத்திலிருந்து ஒரு கேள்வி. ஒரே ஒரு தேவதூதன் ஒரே இரவிலே டேஸ் அசிரியா வீரர்களை கொன்று போட்டான். ஆன்சர் போடுறாங்க 1000, சரி 10,000, 1,85,000, ரெண்டாவது 85,000, நான்காவது 1,50,000. டிக் பண்ணுங்க. எது 1, 2, 3, 4? சீக்கிரம் சொல்லுங்க. 1 கை தூக்குங்க. 1ங்கிறவங்க, 2ங்கிறவங்க, 3ங்கிறவங்க, 4ங்கிறவங்க கை தூக்குங்க. யார் இல்லை? ஒருத்தர் கை தூக்குறார் 4க்கு. இல்லை ஓ இப்போதான் கீழே போகுதா கை? எல்லாரும் பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்காக நாங்கள் பாஸ்டர் குடும்பம் கை தட்டிடுறோம். சூப்பர் பதில். இன்னொரு வேத வினா போட்டிக்கு டைம் இல்லை. சரி, யாக்கோபு இப்போ தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு சொப்பனத்தில் ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருக்கிறாங்க. பாஸ்டர் நீங்கள் சொல்லும்போது எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் சொப்பனத்தில் நான் தூதனை பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், சர்ச்சில் வந்தோடனே இந்த டிவியில் போட்டு காமிச்சாங்க பார்த்துட்டேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், வீடியோவில் பார்த்துருக்கேன், படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் ரியலாக நேரடியாக இன்னைக்கு வரைக்கும் நான் என் லைஃப்பில் ஏஞ்சலை பார்க்கல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? கை உயர்த்துற நான் ஓ எங்க மக ஏஞ்சல சொல்லலமா? இந்த யாக்கோபு சொப்பனத்தில் பார்த்தான், ஆபிரகாம் நேரடியாய் பார்த்தான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இவ்வளவு வருடம் ஊழியம் செய்கிறேன், நேரடியா என் லைஃப்ல ரியலா தூதன் வந்து முன்னாடி நிற்கிறத நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? யாக்கோபு தன் குடும்பத்தோட அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். இப்பொழுது தூதர்களின் சேனையை அவன் சந்திக்கிறான். அந்த இடத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கிறான், மக்னாயிம். அந்த இடத்திற்கு அந்த பெயர் கொடுத்த பிறகு அதற்கு எதிராக இப்பொழுது ஏசா அண்ணனை சந்திக்க வருகிறான், எதிர்கொண்டு வருகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வருடம் ஆண்டவர் ஒரு தூதனை அல்ல, தூதர் கூட்டமே உங்களுக்காக அனுப்புவார். நீங்க தூதர் கூட்டத்தை மீட் பண்ணுவீங்க, சந்திப்பீங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய சேனையை கர்த்தர் உங்களுக்காக அனுப்ப போகிறார். அவர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்டை சுற்றிலும், நீங்க வீட்டுக்கு போகும்போதே உங்கள் வீட்டை சுற்றிலும் தூதர்கள் இருப்பதை பார்க்க போகிறீர்கள். நம்முடைய சபைக்குள்ளே வரும்போது தூதர்கள் இந்த சபை சுற்றிலும் இருக்கிறதை பார்க்க போகிறோம். முக்கியமான வேலை அலுவல் நீங்க போகும்போது அந்த இடத்துல தூதர்கள் சேனையாய் சூழ்ந்திருப்பதை பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை தூதர் கூட்டத்திற்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. சங்கீதம் 91:11 வாசித்தோம், உனக்காக தூதர்களுக்கு, உனக்காக தூதர்களுக்கு, எனக்காக தூதர்களுக்கு இந்த 2026 கட்டளையிடுவார். தூதர்கள் எதற்காக வைத்திருக்கிறார்? உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வதற்காக. எலியாவை பலப்படுத்தினதை போல உங்களை பலப்படுத்த இந்த தூதர்கள் சில நேரத்தில் வந்து நமக்கு பல உதவிகள் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இந்த வருடம் அநேக காரியங்களுக்காய் நீங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? அதற்கெல்லாம் அந்த தூதர்கள் வந்து பதிலை தருவார்கள், பதிலை சொல்லுவார்கள். ஆமென். நிறைய காரியத்திற்காக ரொம்ப நாளாய் காத்திருக்கிறீர்கள். நான் சொல்றேன், இந்த ஆண்டு அதிக நாட்கள் காத்திருக்க ஆண்டவர் விட மாட்டார்.
அதிக நாட்கள் ஜெபிக்க விட மாட்டார். உடனே பதில் வரும், கர்த்தர் அனுப்புகிற தூதன் மூலமாய். அல்லேலூயா. இந்த 2 வாரமா தூதனை ரொம்ப பாசு புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆகவே போகும்போது ஒரு தூதன் படத்தை வாங்கிட்டு போய் கும்பிடலான்ட்டு யாரும் பிளான் பண்ணிடாதீங்க. சில ஆட்கள் அப்படி ஒரு மாதிரி ஆட்கள். ஆமாம், யாரு ஏனென்றால் சில நேரத்தில் நம்ம சர்ச்சுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்போ, பெரிய பிரச்சனைனா, அப்பா நாங்கள் போகிறோம் கலெக்டர்கிட்ட. கலெக்டர் சொல்கிறார், சார் லேட்டாக வந்துட்டீங்க சார், 1 மணி நேரம் ஆச்சு, சாவி கொடுத்தாச்சு, போலீஸ் அதிகாரிகளில் அனுப்பியாச்சு, உங்கள் சர்ச்சை சுற்றி தான் நிற்கிறாங்க, நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் போனீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் நிற்கிது தண்ணி அடிக்க, ஷூட் பண்ணுறதுக்கு அந்த கண்ணாடி கமாண்டர் எல்லாம் வந்துட்டாங்க, கமிஷனர் வந்துட்டார். அந்த நேரத்தில் கமிஷனர் அந்த லட்சுமி அம்மா பயங்கரமானவங்க, அவங்ககிட்ட யாரும் எதுவும் பேச முடியாது, நினச்சா முடிச்சிருவாங்க. அந்த நாட்கள் தீவிரவாதிகள்லாம் அதிகமாக இல்லை. அந்த நாட்களில் பான் பராக் கஞ்சாலாம் விற்கிறது குறைஞ்சது. இப்போ அவங்க இல்லை, போயிட்டாங்க. அவங்க தலைமையில் ஒரு குரூப் போய் சர்ச்சை சுற்றி நிற்குது. அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் அனுப்பணுமா நமக்கு? ஒரு நபரை கர்த்தர் நமக்கு அனுப்பினார். நான் அந்த நேரத்தில் ஒரு தூதனை அனுப்பினதான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவ்வளோதான். உடனே அவர் வந்து இந்த காரியமெல்லாம் நமக்கு சாதகமாய் கர்த்தர் காரியங்களை செஞ்சதுனால உடனே அவர் தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர் தான் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். சில ஆட்களை கொண்டு சில காரியத்தை செய்வார். அவங்கள சாமியா நினைச்சிடக்கூடாது, உயர்வா நினைச்சிடக்கூடாது. செய்கிறது ஆண்டவர். ஆகவே தேவதூதனை இன்னும் தொடர்ந்து இன்னும் 3 வாரமாக இருந்தாலும் பேசுவேன். அதுக்காக தேவதூதன் போட்டோ வாங்கி வீட்டில் வச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. கட்டளை இடுகிற ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சிம்சோன் அவன் பிறக்கும்போது அவங்க அம்மாவுக்கு தூதன் வந்து காட்சி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு அப்பாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா அம்மாவுக்கு காட்சி கொடுப்பாராக. பிள்ளையை பிறந்த உடனே அதை எப்படி வளர்த்த வேண்டும் என்று என்பதை வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் இஸ்ரவேலில் இருந்தாலும் இந்த தான் கோத்திரத்தை ஆண்டவர் அதில் ஒரு குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து அதிலே ஒரு நல்ல இரட்சகனை அந்த ஜனங்கள் அவர்கள் கஷ்டத்திலிருந்து மீட்கும்படியாக ஒரு மகனை எழுப்பினது போல கர்த்தர் சில தூதனை அனுப்பி உங்கள் குடும்பத்தில் சில நபர்களை உயர்த்தி வைக்க போகிறார். இவர் தான் நீங்கள் அவங்களை பிறந்த அந்த குழந்தையின் மூலமாக அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. ஆமென். இந்த ஏஜி சபையில் இருக்கிற ஸ்தோத்திரம், உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் சந்திக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்த போகிறார். எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை வெளிப்படுத்த போகிறார். மோசே அங்கிருந்து வருகிறான், முட்செடி ஆடு மேய்ச்சிக்கிட்டு வரான். அந்த முட்செடி பற்றி எரிகிறது. ஆனால் என்ன ஆச்சரியம், கிட்ட போய் பார்க்கலாங்கும்போது எரிகிறது. எப்பொழுதும் எரிகிற அதிகமாய் பற்றி எரிகிறது என்ன ஆகணும்? சாம்பல் ஆகணும். ஆனால் இது சாம்பல் ஆகலை. அப்போது அதை நல்லா கவனிங்க. மோசே முட்செடியில் மோசேக்கு தரிசனமானார்னு நம்ம யாத்திராம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். முட்செடியில் மோசேக்கு தரிசனமானார்னு வாசிக்கிறோம். அதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் தூதன் தரிசனமானார் என்று வாசிக்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த முட்செடியில் மோசே சந்தித்தது யார்? தேவதூதன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே என்றைக்கு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டானோ ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். மோசே என்று பெயர் சொல்லி அழைத்தவர், மோசே என்ன செய்ய வேண்டும் என்ற வேலை அவனோடு தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருந்தார். ஆனால் அவன் பார்த்த காரியம் அபூர்வமான காட்சி. பற்றி எரிகிறது, சாம்பல் ஆகவில்லை. இதை கர்த்தர் தூதர்கள் மூலமாய் மோசேக்கு வெளிப்படுத்தினார். இந்த வருஷம் அநேகர் அபூர்வ காட்சியை பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. இது என்ன கனவான் நனவான் பார்க்க போறீங்க.
இப்ப இந்த காட்சி மோசேக்கு அபூர்வமாய் இருந்தது போல இந்த 2026ஆம் ஆண்டு சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அபூர்வமான காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் என்று கை உயர்த்தி சொன்னவர்களுக்கு அதை பார்க்க செய்வார். அல்லேலூயா. முட்செடி எரிந்தது கொஞ்ச நேரத்தில் சாம்பலாய் மாறி இருக்க வேண்டும். ஆனால் அந்த அற்புத காட்சி கிட்ட போய் பார்ப்பேன்னு வந்தான். அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. கிட்ட வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டது. இப்பொழுது ஒரு புது பயணத்தை துவங்குகிறான். இதுவரைக்கும் அவனுடைய பயணம் வேற, இப்போ ஒரு புது பயணத்தை தொடங்குகிறான். தூதர்கள் சந்தித்த பிறகு அவனுடைய பழைய அனுபவங்கள், பழைய ஆளாய் அவன் இல்லை. தேவ பிள்ளைகளே, இந்த 26ல் இதே மிகாவேல் உங்களை சந்திக்கும் போது உங்களை கர்த்தர் இந்த வருடத்திலே புதிய ஆளாய் மாற்றுவார். 25 வரைக்கும் நீங்கள் பழைய ஆட்களாய் இருந்திருக்கலாம், பழைய பாதையிலே போயிருக்கலாம், பழைய அனுபவத்திலே பாவ வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இந்த மிகாவேல் சந்திக்கும் போது உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. பழைய பாதையில் பிரயாணம் செய்ய மாட்டீர்கள். ஆமென். உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் துவங்க போகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு புதிய காரியம் துவங்கும். ஆமென். அதுல ஒரு சேலஞ்சை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு மாற்றுப்பாதையிலே கர்த்தர் ஒரு மாற்றுப்பாதையிலே இந்த மோசே வழி நடத்தினார். உங்களையும் நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை அப்படி நடத்துவார். பாதையை மாற்றி அமைப்பார். புது அனுபவத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. மோசே, நீ பிறக்கும் போதே நான் உன் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். நம்ம பிள்ளைகள் குழந்தை பிறக்கும் போது அந்த மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ண குழந்தையின் மேல, ஐசக் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே மோசே பிறக்கும் போது எகிப்திலே ஒரு சட்டம் இருந்தது. ஆண் குழந்தை எல்லாம் நைல் நதியிலே தூக்கி எறியப்பட வேண்டும் என்று. ஆனால் நீ மாத்திரம் 3 மாதம் உன்னை ஒளித்து வைக்க நான் உதவி செஞ்சப்பா. பார்வோனுடைய குமாரத்தி கண்களிலே தயவு கிடைக்க நான் கட்டளையிட்டது நான் தான்ப்பா. எகிப்து அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் வருகிறது. அந்த அரண்மனையிலிருந்து சட்டம் வருகிற அதே அரண்மனையிலே அதாவது இயற்றப்பட்ட அந்த இடத்திலே இயற்றப்பட்ட அதே இடத்திலே வளர்வதற்கான வாய்ப்பை நான் தான்ப்பா கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் ஆபிரகாமோடு அந்த மோசேயோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்ள நான் தான் கிருபை கொடுத்தேன். வாக்கிலும் செய்கிலும் வல்லவனாய் இருக்க உன்னை மாற்றினது நான் தான். வேறு பாதையில் நீ போய் கொண்டிருக்கிறாய், நான் உன்னை வேற புது பாதையிலே திருப்ப விரும்புகிறேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மோசே, உன்ன மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். இந்த வருடம் அதை நிறைவேற்ற போகிறேன். நீ வேற பாதை விட்டு என் பாதையில திரும்ப என்று சில வாலிபர்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக தூதர்களை கட்டளையிடுவார். போன வாரம் பார்த்து அந்த தூதர்கள் பாதுகாக்கிறவர்கள். அந்த தூதர்கள் அந்த தூதர்களால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அந்த தூதர்களால் பலப்படுத்தப்படுவீர்கள். இப்போ அந்த தூதர்களால் வழிநடத்தப்படுகிறீர்கள். இந்த வருஷத்தில் சிலருக்கு பிரத்யட்சமாய், சிலருக்கு பிரத்யேகமாய் சில தூதர்களை கர்த்தர் சந்திக்க உங்கள் வாழ்க்கையை பாதையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சில சொல்றதை நான் கேட்டிருக்கேன். வாழ்க்கைக்கான அர்த்தமே தெரியலப்பா, ஏன் வாழ்றேன்னு எனக்கே தெரியல அப்படிங்குவாங்க. என் லைஃப்கான மீனிங் என்ன புரியல பாஸ்டர், ஏன் வாழ்ந்து பிரயோஜனங்க. ஏன் இந்த வருஷம் உங்கள் லைஃப்கான மீனிங் ஆண்டவர் காட்டப் போகிறார். உங்களை அழைப்பு எதற்காக என்று கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். இல்லாட்டினா அப்படியே வச்சிருப்பார், உங்கள் ஊர்லேயே விட்டுருப்பார், எங்கேயோ குடும்பத்தில் கொண்டு போய் சேர்த்திருப்பார். உங்களை அழைத்த நோக்கத்தை இந்த ஆண்டு கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. மோசே வாழ்க்கையில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு அநேக உதவிகள் செய்ய தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலே ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு தூதன் வருகிறார். அவர் கேருபீன்கள் சேராபீன்கள். சத்தமா சொல்லுங்க, கேருபீன்கள் சேராபீன்கள். இவருடைய வேலை என்ன? 24 மணி நேரமும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்பவர்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லணும். பரிசுத்தர். அல்லேலூயா. பிசாசு இதை சொல்லவே விட மாட்டான்.
எத்தனை தப்பு பண்ணியிருக்க, நீ ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாயிருவியா? அந்த ஆண்டவர் சொல்லலாமா உன் வாயினால அப்படின்னு சொல்லுவான். நீங்க சொல்லணும் இப்போ. ஆமென். பிசாசு வெக்கும்படியா சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. இதுதான் 24 hours, 24 மணி நேரம், இரவு பகலாய் இந்த தூதர்கள் இதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம். அங்க ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அற்புத காட்சியை பார்க்கிறார். அவர்களுக்கு இந்த ஒவ்வொரு தூதர்களுக்கு எத்தனை சட்டை இருந்துச்சு? ரெக்க 6 சட்டைகள் இருந்துச்சு. 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் பாதங்களை கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து. ஸ்தோத்திரம். மறுபடியும் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெரிய செய்தி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கண்களை மூடுனாங்க, ஏன் பாதத்தை அந்த கை சட்டைகளால் மறைச்சாங்கிறத நம்ம விரிவாக பார்க்க முடியும். இப்போ டைம் இல்லை. ஆனாலும் சில காரியங்களை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நமக்கு கோயம்புத்தூரில் ஒரு நல்ல பாடகர் கத்தை வைத்திருக்கிறார், வெஸ்லி மேக்ஸ்வெல். ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுவார் இல்லை? சேனைகளின் ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் அப்படி வரும்ல. ஸ்தோத்திரம். போதும் போதும், நேரம் இல்லை. ஆண்டவரை ஆராதித்து கொண்டே அப்படி இருந்தாங்க. அவர்கள் எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்கள். இந்த தூதர்கள் தேவ மகிமையால் நிறைந்திருந்தார்கள். இந்த வருடம் நீங்கள் அப்படி ஆராதிப்பீர்களானால் உங்களை சுற்றிலும் தேவ மகிமை இருக்கும். ஆமென். இந்த தூதர்கள் எப்பொழுது தேவ பிரசன்னத்தில் இருந்தார்கள். இந்த வருடம் முழுவதும் நீங்களும் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். இவர்கள் தேவனுக்கு அருகில் இருந்தார்கள், தூரமாய் அல்ல, அருகில் இருந்தார்கள். நீங்களும் நல்ல ஆராதிப்பீர்களானால் ஆண்டவர் பக்கத்திலே இருப்பீங்க. அவர் தம்முடைய சிங்காசனம், யாரை ஆராதிக்கிறாங்களோ துதிக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் சிங்காசனத்தை அங்கிருந்து உங்க பக்கத்தில் போட்டுருவார். இந்த வருடம் அநேக குடும்பத்துக்குள்ளே சிங்காசனத்தை போட விரும்புகிறார். சாத்தான் சிங்காசனம் போட்டு வச்சிருக்கிறான். இந்த ஆராதனை அவைகளை உடைக்க போகிறார் ஆண்டவர். மிகாவேலை அனுப்பி போரிட்டு அவனை நிர்மூலமாக்க போகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் சிங்காசனத்தை அமைக்க விரும்புகிறார். அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஆடல் பாடல் சத்தம் தான், ஒரே குடும்ப ஜெபந்தான், ஓ தனி ஜெபந்தான். ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ ஸ்தோத்திரம். தூதர்கள் உங்கள் அருகிலே அனுப்புகிற வருடம் இந்த வருடம். யாருக்கு? யாருக்கு? உங்களுக்கு இல்லை, ஆராதிக்கிறவர்களுக்கு. இவர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன் சேராபீன்கள் ஆராதிப்பதினால் தேவ பிரசன்னம் அவர்களை நிரப்பி இருந்தது. தேவ மகிமை அவர்களை மூடி இருந்தது. அவர்கள் பக்கத்தில் ஆண்டவர் பக்கத்திலேயே வச்சிருந்தார். ஆகவே நல்ல ஆராதிக்கிறவங்களை உங்க பக்கத்தில் வச்சுக்குவார். ஆமென். இடுப்புல வச்சுக்குவார். ஸ்தோத்திரம். 2 பிள்ளை இருந்தால் இதுதான் பிரச்சனை. ஒரு பிள்ளை எடுத்து கொஞ்சினா இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆகுது இல்லை? ஆமாம். நீ வளர்ந்துட்டியம்மா, அந்த பிள்ளைய தான் குழந்தையா இருக்கு, அதுதானே கொஞ்சம் அதுக்கிட்ட தானே விளையாடணும் நானும் அப்படிங்குவாங்க. சில வீட்டுக்காரரே குழந்தை மாதிரி தான் இருக்காங்க. ஆகவே அப்பப்போ குழந்தையை பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரையும் கவனம் செலுத்த அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே தெளிவாக சொல்ல மாட்டேன். சரி, இந்த ஆண்டு உங்களிடத்தில் என்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன என்றால், உங்களுக்காக பணிவிடை செய்ய என்னுடைய தூதர்களை நான் அனுப்ப போகிறேன். எப்படி கேருபீன்கள்
சேராபீன்கள் ஆராதிக்கிறார்களோ, எப்படி இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறார்களோ, அதே போல நீங்களும் என்னை ஆராதிக்கணும்னு சொல்லி இந்த 2026 கர்த்தர் எதிர்பார்க்கிறார். போன வருடம் ஆராதனை விட இந்த ஆராதனை வித்தியாசமா இருக்கட்டும். போன வருடம் ஆராதனை முடிஞ்சு வந்திருப்பீங்க. இந்த வருடம் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆராதனைக்கு முன்கூட்டியே நான் வருவேன். பொருத்தனை பண்ணுங்க, கர்த்தர் கிருபை தருவார். சில நேரங்கள் தாமதிக்கலாம், பஸ் காரணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு தடைகள் வரும். ஸ்தோத்திரம், எங்களுக்கு வருது இல்லை, அதை நாங்கள் உணர்கிறோம். இருந்தாலும் நீங்கள் தீர்மானிக்கணும், இந்த வருடம் நான் நேரத்தோட ஆராதனைக்கு வருவேன். ஆராதனைக்கு முன்கூட்டியே. அல்லேலூயா. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆராதனை 9 மணி, ஆனால் 8 மணிக்கே ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஜெபம், அன்றைக்கு ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை அறுத்துட்டு இருக்கிறோம். அவங்க அழுது அழுது அந்த பைபிளை பார்த்தா நனைஞ்சிருக்கும். ஆண்டவரே, குக்க இடம் இல்லாமல் நிற்க, என்னங்க குக்க இடம் இல்லாமல் நிற்க குந்த இடம் இல்லாமல் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. படிக்க தெரியாத அந்த அம்மா. ஆனால் இந்த பாட்டு புக்கில் இருக்கிற ஸ்தோத்திரம், பரிபூர்ண ஜீவன் பாட்டு புக்கில் எத்தனை இருக்குது? உன்னத பாடலில் 7000 பாடல் இருக்குது. அந்த 7000 பாடலும் பாடிடுவாங்க புக் இல்லாமையே. அப்படி ஒரு கிருபை அவங்களுக்கு. அந்த ராகத்தை ஆண்டவர் மாத்திரம்தான் கேட்கணும். ஸ்தோத்திரம். அவங்க கைத்தட்டுறது நாங்கள்லாம் கேலி பண்ணுவோம் சின்னதில். ஆனால் அந்த அவர்கள் ஜெபந்தான் நான் ஊழியத்துக்கு வந்த பின்னாடி அந்த அறுவடையை நான் பார்த்தேன். குந்த இடம் இல்லாமல் போயிடுச்சு சர்ச்சுக்கு. ஜனங்கள்லாம் நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த வருடம் நீங்க நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். அங்க பாருங்க, இந்த தூதர்கள் ஆராதிக்கும் போது தேவனை முகமுகமாய் பார்க்காமல், ஒரு பரிசுத்தமான தெய்வம், அவரை போய் நான் பார்க்கவான்னு சொல்லி 2 செட்டைகளால் முகத்தை மூடி கண்களால் அவரை நேரடியாக பார்க்க பயம் வந்து, பயபக்தி சொல்கிறேன், பயபக்தினால தான் அந்த இப்படி மூடுனாங்க. இந்த ஆண்டு பயபக்தியாய் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. போன ஆண்டு அங்கங்கே நடந்துட்டு இருந்திருப்பீங்க, செல்ஃபோன் வந்தால் எடுத்திருப்பீங்க. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு யார் கூப்பிட்டாலும் செல்ஃபோன் எடுக்க மாட்டேன். இந்த ஆண்டு ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து, இடையில சுகர் உள்ளவங்க, நீங்கள் வயதானவர்கள் நீங்கள் போகிறீங்க, அது உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அதை விட வேறு யாராவது அங்கங்கே அடிக்கடி நடக்கிறதோ, ஸ்தோத்திரம், வீடியோ டீம் அப்போ நடக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, பயபக்தி இந்த வருடம் ஆராதனையில் இருப்பதாக. போன வருடம் ஆராதனையில் பயபக்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்ல வரல. இந்த வருடம் அந்த கண்களால் மூடி 2 செட்டைகளால் இறக்கைகளால் முகத்தை மூடி, அப்படின்னா ஒரு பயபக்தியை காட்டுகிறது. இந்த வருடம் ஆராதனையில் நமக்கு ஒரு பயபக்தி இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இதுவரை எப்படி ஆராதித்தீங்களோ அதுக்கு ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டு பயபக்தியாய் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தோடு, அந்த வாசனை சொல்லுங்க, வாயில சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிப்ப ஆண்டவரே. பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், அந்த மாதிரி உம்மை சேவிப்ப ஆண்டவரே. ஆராதனைக்கு வருகிற நாம் பரிசுத்த இதயத்தோட, சொல்லுங்க, தெய்வ பயத்தோட, பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு, முழங்கால் படியிட நமக்கு இடம் இல்லை, ஆனாலும் அந்த அனுபவத்துக்குள்ளே ஆண்டவருக்கு முன்பாக ஆராதிக்கிறதை ஆண்டவர் இந்த வருடம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு பயபக்தி, ஒரு பணிவு, ஒரு தாழ்மை அந்த ஆராதனை நேரத்தில் உங்களிடத்தில் இருக்கணும். சிலர் கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார், சிலர் எழும்பி நின்று ஆராதிக்கிறத பார்க்கிறார், சிலர் நாவில நடனமாடி, நீங்களும் அவங்கள ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி நடத்துகிறார். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மகிமையான பிரசன்னத்தை விட்டு ஸ்தோத்திரம், அவ்வளோ ஆராதனை அங்கே 24 மணி நேரமும் 24 hours பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கிற அந்த ஆராதனை இடத்தை விட்டுட்டு இறங்கி வரார் பாருங்க ஆண்டவர். அந்த மகிமையான இடத்தை விட்டு இறங்கி வரார் இந்த பூமிக்கு. நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம். எழுதி வச்சுங்க வாலிப தம்பி தங்கச்சி, இந்த வார்த்தையை எழுதி வச்சுங்க. ஜெபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து
பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் போது தேவனையே அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். எழுதிக்கிட்டீங்களா பாப்பா? எழுதுனியாம்மா? பேப்பர் இல்லையா? பாஸ்டம்மா ஒரு பேப்பர் கடன் கொடுங்கம்மா. டைரி கிழிச்சிட வேண்டாம். சரி, ஒரு நோட்டீஸ் எழுதுங்க. பேனா யாராவது கடன் கொடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடாதீங்க, போகும்போது கொடுத்துட்டு போங்க. ஆமாம், அதான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நின்னா, அங்கங்கே போய் ஆஃபீஸுகளில் நின்னா சிலர் பேனா கேட்பாங்க. அப்போ நீங்கள் பேனா கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா, மூடியை கழட்டி கையில் வச்சுக்கிட்டு பேனாவை கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். அப்போ கண்டிப்பாக அவங்க அப்படி போக மாட்டாங்க வேகமாக. மூடி இல்லை வச்சா ஒளிகிறோம். ஆகவே மறுபடியும் திருப்பி உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, என்ன சொல்கிறேன்னா, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆராதிக்கும் போது தேவனே அந்த இடத்துக்கு இறங்கி வருகிறார். அவரே வந்துடுவார். அப்படின்னா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த ஆராதனை எவ்வளோ மேன்மைங்கிறது இந்த வருஷத்தில் உணர்த்துவாராக, எவ்வளோ முக்கியம் என்பதை கர்த்தர் உணர்த்துவாராக. காலையில் 5 மணிக்கு ஒரு ஐயா இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, 4:45 வந்துட்டாங்க. மழையில் நனைஞ்சிட்டே வந்தாங்க. அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்து பைபிள் எடுக்கிறார். வெளியே கேரி பேக்கில் தான் வச்சு வந்தார். ஆனாலும் பைபிளும் நனைஞ்சிருச்சு. எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தார்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, நான் 52 வாரமாய் தவறாமல் 5 மணி ஆராதனைக்கு வந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 52 வாரம் அப்படின்னா ஒரு வருஷம் தவறாமல் அவர் 7 மணிக்கு வந்ததில்லையா, 9க்கு வந்ததில்லையா. பாஸ்டையா அவர் நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் கர்த்தர் அவரை வச்சிருக்கிறார். மற்றவனுக்கெல்லாம் பொறாமையா, நம்மளாம் இத்தனை வருஷம் 20 வருஷமாக வேலை செய்கிறோம், இவ்வளோ அதிக சம்பளம் வாங்குகிறோம், நமக்கு இல்லாத இந்த மேன்மை இவருக்கு யாருக்கு, இவருக்கு எதுக்கு அப்படின்னு அவனுங்களாம் பொறாமப்படுறானுங்களாம். ஓனர்கிட்ட போட்டு கொடுப்பானுங்களாம். அவர் போட போட கர்த்தர் அவர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிரந்தர வேலை கர்த்தர் தந்திருக்கிறார். என்ன சொன்னார்னா, காலையில் பாஸ்டையா 52 வாரமும் தவறாமல் லீவ் எடுக்காம நான் 5 மணி ஆராதனைக்கு வருகிறேன்னு சொன்னார். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே துதி ஆராதனை எங்கு இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருப்பார். சண்டை சச்சரவு குழப்பம் பிரச்சனை வாக்குவாதம் முறுமுறுப்பு எங்கு இருக்கிறதோ ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். அது யார் வீடா இருந்தா என்ன, எங்க துதி இருக்கிறதோ, எங்கு ஆராதனை இருக்கிற. நான் ஒன்று சொல்றேங்க, என் மேல கோச்சிக்காதீங்க. நான் பழைய ஆள். இந்த பெருசுங்க வாங்கல, இந்த கெல்டுங்க வாங்கல, அந்த குரூப் நான். அதனால் நான் ஒரு காலத்தில் ஆண்டவர் கர்த்தர் ஸ்தோத்திரம் துதி அல்லேலூயா போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் இப்படியெல்லாம் நல்ல ஆண்டவரை இது பண்ணிட்டு இருந்தவங்க. இப்போ கொஞ்ச காலமாக பாட்டெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, நன்றி என்னங்க தப்பு இல்லை, ஒரே அர்த்தம்தான். ஏசு புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது புரியும். ஆர்சி சர்ச்சிலேருந்து மனம் திரும்பி பெந்தகோஸ்து சபைக்கு வர்றவங்களுக்கு அது ஈஸி. ஆனால் நல்ல ஆவிக்குரிய நல்ல அனுபவம் பெற்ற நீங்கள், முதிர்ந்த விசுவாசிகள், ஞானசானம் பெற்றவர்கள், சந்ததி சந்ததியாக ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க, நீங்கள் இனிமேல் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என்னுடைய விருப்பம் அதுதான். அதிகமாக பாடும்போது ஸ்தோத்திரம், அந்த பாட்டில் அந்த ஜெபத்தில் நன்றியை விட ஸ்தோத்திரம் அதிகமாக இருக்கணும், துதி அதிகமாக இருக்கணும். ஆமென். அப்படி செய்து பாருங்கள், சில மாற்றத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நன்றி நல்லா தான் இருக்கு, ஒரே அர்த்தம் தானே பாஸ்டர். அப்படி நீங்கள் என்னோட வாக்குவாதம் பண்ணலாம். நான் அது உங்களோட நான் வாக்குவாதம் பண்ண விரும்பல. நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த வருடம் உங்கள் துதி சத்தம் அதிகமாக இருக்கட்டும், ஆராதனை அதிகமாக இருக்கட்டும். ஆராதனையில் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை உங்கள் வீட்டிலே போடுவார். இந்த வருடத்திலே உங்கள் வீடுகளிலே பாடல் சத்தம் கேட்பதாக, உங்கள் வீடுகளிலே ஸ்தோத்திர சத்தம் கேட்பதாக, உங்கள் வீடுகளிலே துதி சத்தம் கேட்பதாக, உங்கள் வீடுகளிலே ஆராதனை சத்தம் கேட்பதாக. ஓ, அது நடந்து கொண்டே இருக்கட்டும். தனிநபரா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் வேலைக்கு போயிட்டா நீங்க தனியா உட்கார்ந்து ஆராதிங்க. சகோதரியே, அம்மா தனியா உட்கார்ந்து ஆராதிங்க. அவர் வேலைக்கு போயிட்டார், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, சமையல் போக மீதி நேரங்கள் நல்ல கர்த்தரை ஆராதியுங்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் நல்லா ஆராதிக்க சொன்னார் என்று சாப்பாடு செய்யாமல் போய் ஆராதிக்க போயிடாதீங்க. வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு செய்யும் போதே நீங்கள் ஆராதிக்க முடியும். ஆமென். ஆண்டவரிடத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செலுத்த உங்களை அழைக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு ஜெபம் முடியல, நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த வருடம் நீங்கள் கேட்க வேண்டியது ஒரே காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எனக்கு ஒரு நல்ல வீடு, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், பாஸுக்கு ஒரு வீடு வேணும், சொந்த சபை வேணும், எல்லாம் கேட்குறதெல்லாம் இப்போ 25. இந்த வருடம் நல்லா கவனிங்க, இந்த வருடம் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன என்றால், எனக்கு ஒரு ஆராதனை அபிஷேகம் தாங்கப்பா. வெறும் ஆமீன் சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. இந்த 2026 எனக்கு ஒரு ஆராதனையின் அபிஷேகம் தாங்கப்பா, ஒரு துதியின் ஆவியை தாங்கப்பா. இந்த வருடம் என் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கணும்பா. அப்பாங்கிற சத்தம் வரமாட்டேங்குது. ஒரு நாள் அவிசுவாசம் பேசக்கூடாதுப்பா. என் வாயிலிருந்து முறுமுறுப்பு வார்த்தை, தேவனை குறை சொல்லுகிற வாயா இருக்க கூடாதுப்பா. துதி எங்கேயோ அங்கே தேவன். ஹல்லேலூயா. ராஜா இருக்கிற இடத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? கிங். ராஜா இருக்கிற இடத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? ராணி இருப்பாங்க, மந்திரி இருப்பாங்க, சில முக்கியமானவர்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. உங்களுக்காக தூதர்களை கட்டளையிடுவேன். உங்கள் கவனம் தூதர்கள் மேல் இருக்கக்கூடாது. அங்கே இருக்கிற முக்கிய அரண்மனையில் இருக்கிற அந்த முக்கிய நபர்கள் மேல் கவனம் செலுத்திடக்கூடாது. ராஜா தான் முக்கியம். புரிஞ்சுக்கிட்டா? தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறவர்கள், பலப்படுத்துகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், ஆராதனைக்குள் வழி நடத்துகிறார். ஆனாலும் அதை விட நம்முடைய ராஜா இயேசு ராஜா. ஆமென். அவர்தான் கனத்துக்குரியவர், அவர்தான் மகிமைக்குரியவர், அவர்தான் ஆராதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நமக்கு தேவையான பணிவிடை ஆவிகள், தூதர்களை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். இந்த தூதர்கள் என்ன செய்ய முடியும் தெரியுங்களா? அவங்க நம்ம எங்கே போக முடியாதோ அந்த இடத்துக்கெல்லாம் அவங்க போவாங்க. எந்த காரியம் நம்ம செய்ய முடியலையோ அந்த காரியத்தை அவங்க செய்து முடிப்பாங்க. இந்த காரியத்தில் என்னால் முடியல, நீங்கள் செய்யுங்கப்பானா இந்த வருடத்தில் தூதர்கள் மிகாவேல் வந்து சில காரியங்களை எல்லாம் செய்ய போகிறார்கள். ஆமென். நல்ல ஆராதனை அனுபவம் உங்களுக்குள் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர், இந்த 52 வாரங்களும் நான் லீவ் போடக்கூடாது, சர்ச்சுக்கு ஆப்சென்ட் ஆகக்கூடாது. கர்த்தர் கிருபை தருவாராக. உயிர்த்தெழுந்த பிறகு, இயேசு உயிரோடு எழுந்த பிறகு சீசர்கள் இப்போ ஊழியம் செய்ய புறப்பட்டு போனாங்க. கர்த்தருடைய வல்லமை பயங்கரமாக வெளிப்பட்டது. உடனே இதை தாங்க முடியாத எதிரிகள் அவங்கள, வேதம் சொல்லுகிறது, அவங்கள சிறைச்சாலையில் தேவதூதனை அனுப்பி, அந்த சிறைச்சாலையில் போடப்பட்ட சீசர்களை அங்கே தேவதூதனை அனுப்பி சிறைச்சாலை திறந்து தேவாலயத்தில் போய் வசனத்தை பிரசங்கிக்க பண்ணினாராம். ஹல்லேலூயா. எதிரிகள் இப்படி நினைச்சே பார்க்கல. ஏன்னா சிறைச்சாலை சாவி, கதவு சாவி, கேட் சாவி இந்த எதிரிகள் கையில் இருக்கு. அவங்க பத்திரமா தான் வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு விசாரணை, நாளைக்கு சரியான தண்டனை இந்த சீசனில் கொடுக்கப்படும். ஒன்று சிரசேதமாக கூட இருக்கலாம். ஆகவே ஆலோசனை சங்கம் கமிட்டிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நாளைக்கு வந்து நிற்பாங்க. இப்போ இராணுவ வீரர்களை அனுப்பி அந்த ரோம போர்ச்சேவன் சொல்கிறான், அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சந்தோஷமாக போகிறாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படி சீசர்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சந்தோஷமாக போய் கதவை திறந்தா, பூட்டப்பட்ட கதவு பூட்டி தான் இருக்குது. திறந்து பார்த்தா சீசர்கள் அங்கே இல்லை, தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொல்கிறேன்? போக முடியாத இடத்திற்கு தூதர்கள் வந்து உங்களை ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது, உங்களை கொண்டு போவார். இந்த காரியத்தை செய்ய முடியாத ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த காரியத்தை செய்ய வைப்பார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது உள்ளே யாருமே இல்லை, ஆனால் கதவு பூட்டப்பட்டிருக்கிறார். இது எல்லாம் எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஆண்டுடைய நோக்கம் அவர்கள் விடுவிக்கப்பட என்பது தேவ சித்தம். அந்த அதிகாரிகளுக்கு அதை காண்பிக்க விரும்பினார். இந்த ஆண்டு தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து
உங்கள் முதலாளிகள், உங்கள் அதிகாரிகளுக்கு சில காரியத்தை காட்டப் போகிறார். ஆளுகை எனக்குரியதுப்பா, ஸ்தோத்திரம், அதை நிரூபிக்க போகிறார். ஆளுகை எனக்குரியது, ஸ்தோத்திரம், அதிகாரம் எனக்குரியது என்று ஆண்டவர் சில அதிகாரிகளுக்கு காட்டப் போகிறார், நிரூபித்து காண்பிக்க போகிறார். இனி இந்த உலகம் உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. இவன் நினைச்சானுங்க சீசர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தலான்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்கள் மேல் அதிகாரம் செலுத்த விடமாட்டார். சிலர்லாம் இருக்கிறானுங்கள கம்பெனியில், உங்கள் மேலே அதிகாரம் செலுத்தி விடமாட்டார். இப்பொழுது பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு தடவை அனுபவம் பட்டதுனால இந்த தடவை இராணுவம் உஷாரா இருக்கு. பூட்டப்பட்ட இடத்திலிருந்து வெளியே போய் பிரசங்கம் பண்ணினார்கள். அப்படி நடந்த ஒரு சம்பவம் நடந்ததுனால ரொம்ப உஷாரா இருக்காங்க. எப்பொழுதுமே நம்முடைய எதிரிகளுக்கு ரொம்ப உஷாரா இருப்பாங்க. ஒரு காரியத்தை செஞ்சோம், அது ஒன்றும் இல்லாமல் போச்சு, இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படின்னு செய்வாங்க. அப்படிதான் இங்கே நடக்கிறது. என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இப்போ 4 காவல், 4 வகுப்பு காவல், 4 பெரிய கேட். ஆனால் அங்கே ஒரு தூதன் உள்ளே வந்து இறங்கினான். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிற அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு பேதுரு இருக்கிற இடத்துல ஒரு தூதன் வந்து இறங்கினான். அந்த இடம் முழுவதும் சுற்றிலும் பிரகாசம், வெளிச்சமாயிருந்தது. என்ன சொல்றேன், நான் செய்ய போகிறதை இருட்டில் செய்ய மாட்டேன்ப்பா. நான் இந்த 2026 செய்ய போகிறத யாருக்கும் தெரியாம செய்ய மாட்டேன்ப்பா. எல்லா கண்களும் பார்க்க போகிறது. உங்கள் குடும்பத்தில் செய்கிறதை உலக மக்கள் பார்க்க போகிறார்கள், உங்கள் சொந்தக்காரர்கள் பார்க்க போகிறார்கள். ஓ, நான் பயந்துகிட்டு செய்கிற கடவுள் இல்லப்பா, எல்லாரும் பார்க்கிற மாதிரி அறை முழுவதும் பிரகாசம். அத்தனை பேரும் அப்படியே விழுந்துட்டானுங்க, ஃபெயில் ஆயிட்டானுங்க. தூதன் டோர் முன்னாடி வந்து நிற்கிறார். இப்பெல்லாம் ஒரு டோர் போய் கிட்ட நின்னா திறக்குது, அது என்ன சொல்றாங்க? சென்சாரா? என்ன கதவு? என்ன டோர்? சென்சார் டோர். கிட்ட போகும்போது திறக்கிறது போல தூதன் வந்து நின்னோன்னு திறக்கிறது. இந்த வருடம் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியை செய்ய போகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. அங்கே காவலாளி இருக்கிறான், அவனுக்கு வேலை இல்லை. ஆண்டவர் தம்முடைய தூதனை கொண்டு செய்யும் காரியம் மறைமுகமாய் இருக்காது, இனி வெளிரங்கமாய் இருக்க போகிறார். ஒருவராலும் அதை தடுக்க முடியாததா இருக்க போகிறது. இந்த வருஷத்தில் தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் பேசுகிற காரியம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக புரியாத புதிதாய் இருக்க போகிறது. என் வாழ்க்கையிலேயா நடக்குது, இது கனவா நனவா என்று இந்த வருடத்திலே நீங்கள் அநேகர் சாட்சி சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. வெளியில் வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியுது இது கனவு அல்ல, இது நிஜமாய் நடந்திருக்கிறது என்று அவங்களுக்கு பேதுருக்கு தெரிஞ்சது. அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை மெய்சிலிர்க்க வைக்க ஆண்டவர் ஒரு பூரிப்பாக்குற காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சிலர்கிட்ட பேசிட்டே இருங்க, பாருங்க இதை பாருங்க பாஸ்டர் அப்படிங்குவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன என்ன ஒன்று, எல்லாம் கை எப்பவும் ஒரே மத்தம் இருக்கு, ஒரே தோல் தான், அதில் 5 விரல் இருக்கு. இங்கே பாருங்க பாஸ்டர், இங்கே பாருங்க பாஸ்டர், நான் பேசும்போது பாருங்க பாஸ்டர், என்னவா புல் அரிக்குது, மெய்சில் இருக்கு. அந்த மாதிரி கர்த்தர் இந்த வருடம் செய்ய போகிறார். மெய்சிலிர்க்க வைக்க போகிறார். புல்லரிக்கிற மாதிரி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலே கர்த்தர் அபூர்வமான செயல்களை பக்கத்தில் சில அபூர்வமான செயல்களை செய்ய போகிறார். எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க உள்ளதானே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சீசர்லாம் அந்த பேதுரு உள்ளதானே இருக்கிறான் அப்படின்னு அவன் உலகத்தான் நினைக்கிறான். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். உள்ளே கட்டப்பட்டு தானே இருக்கிறாங்க, உங்களை பார்த்து அப்படி உலகம் சொல்லும். ஆனால் கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையானது அவனுங்களுக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அவர்கள் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்படி பேதுரு அப்படி இருக்கிறான்னு எல்லாரும் உலகம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவர் அதை நிரூபிக்க, அதாவது அப்படி இல்லைப்பா, ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க, ஏன் பாதுகாப்பில் இருக்கிறாங்க, வேற யாருடைய கண்ட்ரோல்லையும் கர்த்தர் உங்களை விட மாட்டார். ஆமென். யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை வைக்க மாட்டார். சுதந்திரமாக இந்த ஆண்டு செயல்படுவீர்கள். அல்லேலூயா. அதை நிரூபிக்கிற ஆண்டு தான் 2026.
26. தூதர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு என்று அவர்களை வச்சிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம், ஒரே காரியம், ஆண்டவரே நான் ஆராதிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இவ்வளோ நேரம் செய்தி கேட்டீங்க. உங்களுக்கும் தடைகள் மாறணும்னா ஆண்டு உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, ஆண்டவரே இந்த வருடம் நான் ஆராதிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். துதிக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆராதிக்க எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா கரம் உயர்த்தப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். கரங்களை கீழே போடும். 3 வாலிபர்களை பார்த்து ராஜா சொல்லுகிறார், தானியேலை பார்த்து ராஜா சொல்லுகிறார், நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்கிறார். நல்லா கவனிங்க. இவங்களும் சொல்றாங்க, நம்ம வாயிலிருந்து சொல்லணும், மற்றவங்களும் சொல்ல வைக்க போகிறார். வெளியிலிருந்து உங்களை பற்றி பேச போறாங்க, நீங்களும் சொல்லணும் சாட்சி. அதே நேரத்தில் வெளியிருந்தும் சாட்சிகள் வரும். இவர்களும் சொன்னாங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. ராஜா சொல்றார், நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க. அவன் ராஜா சொல்றான், தானியேலை பார்த்து சொல்றான், இன்றைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்ல போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கும் தெரிய வைக்க போகிறார். எத்தனை பேர் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது? ஆமென். இந்த வருஷம் 52 வாரமும் நாம் தொடர்ந்து ஆராதனைக்கு வருவோம். எல்லா சிறப்பு கூட்டத்திற்கும் மிஸ் பண்ணாம வர கர்த்தர் கிருபை தருவாராக. குடும்ப ஜெபத்தை மிஸ் பண்ணாமல் கர்த்தர் பாதுகாப்பாராக. தனி ஜெபத்தை குறைத்து விடாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சாப்பிடாமல் இருக்கலாம், தூங்காமல் இருக்கலாம், துதிக்காமல் இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க. என்ன துரத்துறப்பா வா. ஓ சோத்துறப்பா வா. சரி சரி. சாப்பிடாம கூட இருந்துடலாம், தூங்காம கூட இருந்துடலாம், துதிக்காம இருக்கக்கூடாது இந்த வருஷம். ஆமென். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உடனே வராது. நான் இப்போ பாருங்க 10 நாள் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணி. ஊழியஞ்செய்கிற எங்களுக்கே அப்பப்போ துதி நின்று போகுது. ஸ்தோத்திர சத்தம் நின்று போகுது. ஆகவே சில நேரத்தில் கர்த்தர் தூங்க விட மாட்டார், பசி வராமல் வச்சிருப்பார். எதற்காக? ஆமாம், இருக்கிறவங்களை தூங்க விடாமல் இருக்கிறதுக்காக. அப்படி இல்லை. நேற்று எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல, தூங்கணும் ஆசை. ஆமாம், சரி காலுக்கு ஒரு தலகாணை வச்சுக்கலாம், சைடில் ஒரு தலகாணை வச்சுக்கலாம், தூக்கம் வரும் பார்த்தா தூக்கம் வரல. பசிக்குமா பார்த்தா பசிக்கல. ஆனால் பெசல் வீட்டில் பெசல், ஆமாம் சூப்பர் பெசல், ஆனால் பசிக்கல. ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் துதிக்க கிருபை தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு நாம் புறப்பட போகிறோம் எல்லாரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்காமல் நம்ம வெளியே போகக்கூடாது. வெளியே பின்னாடி சத்தம் கேட்குதா? எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டு இருக்க தேவ பிள்ளையே, ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அந்த தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்கள் கலைந்து செல்லலாம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் உங்களுக்காக கர்த்தர் தூதர்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பராமரிக்க ஆட்களை வச்சு தூதர்களை வச்சிருக்கிறார். என்னை பலப்படுத்த, என்னை வழி நடத்த, எனக்கு முன் சென்று காரியங்களை வாய்க்க பண்ண. ஆமென். எனக்கு தேவையான மனிதர்கள் தயவு கிடைக்க. ஆமென். எனக்காக வழக்காட, இந்த 2026 எனக்காக யுத்தம் பண்ண, என்னை விடுதலை செய்ய, எனக்காக அதிகாரிகள் உள்ளங்களிலே கிரியை செய்ய. அல்லேலூயா. தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட போவதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்லுங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே. தூதர்களுக்கு கட்டளையிட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் அதை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. ஆகவே சங்கீதம் 91 5 மணிக்கு அழகாக ஜெபம் பண்ணோம். அதை திறந்து வச்சு அழகாக ஜெபம் பண்ணோம். வீட்டில் போய் பண்ணுங்க. இப்போ ஒரு பாட்டை பாட போகிறோம். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். கண்டிப்பாக அதை பாடுனா டான்ஸ் வரும். அந்த பிரசங்கத்துக்கு ஏற்ற ஒரு பாடல், ஒரு அருமையான ஒரு, உங்களை போல அவர் எந்திரிச்சு ஆராதிக்க மாட்டார்.
கைத்தட்ட முடியாது. அவர் எழுதினார், வீல் சேரில் தான் இருக்கிறார். அவர் சொல்லுவார், பார்த்து உங்களெல்லாம் பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது, எப்படி கைத்தட்டுறீங்க, எப்படி டான்ஸ் ஆடுறீங்க, நான் இப்படி ஆண்டவர் வச்சுருக்காருன்ட்டு அவர் சொல்லும்போதே அநேகர் ஆவியில் நிரம்புவாங்க. கர்த்தர் அவர் மூலமாய் தந்த நல்ல பாடலுக்காய் ஸ்தோத்திரம். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே, அந்த பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடும்போது ஒரு அடி நல்லா ஆராதிச்சிருங்க, அப்புறம் காணிக்கை எடுங்க. இது நேரம் தீர்மான நேரம், காணிக்கை நேரம் இல்லை, தீர்மான நேரம். அப்புறம் காணிக்கை எடுங்க. நல்ல டான்ஸ் ஆடி பாடுங்க. செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். சேர்ந்து பாடுங்க. அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே பாடட்டும் ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும், ஆமென். போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். காணிக்கை எடுப்போம். காணிக்கை எடுங்க. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். கண்ணியில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடட்டும். பாடிடுதே ஆத்துமனேசர் ஆராதனை இயேசுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆமென். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ்வழைக்கும் ராஜனை பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். ஓ எஸ். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். எல்லாரும் சொல்லுவோம், ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா சத்தமாய் ஆத்துமனேசர். சொல்லுங்க, ஆத்துமா ஆத்துமா
கபா ரியாந்தரபா. ஒரு ஆராதனையின் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு துதியின் வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த வருடம் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது உங்கள் காணிக்கை அல்ல, ஆண்டவருக்கு ஆராதனையை, பயபக்திக்குரிய ஆராதனை. ஆராதனைக்கு மிஸ் பண்ணாதீங்க. ஆராதனை நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. பாருங்க, ஒரு தொடர்ச்சியாக ஒரு 4 வாரம் வந்து ஒரு 7 வாரம் ஆராதனைக்கு முன்கூட்டியே வந்து குடும்பமாக வந்து ஆராதிச்சு பாருங்க. தடைகள் மாறலுதா மாறலையான்னு அப்புறம் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு சேஞ்சு கர்த்தர் இந்த வருடம் செய்ய போகிறார். கடன் பிரச்சனை, புலம்பல், வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நேரத்தோடு வந்து ஆராதிக்கும் போது, பயபக்தியோடு ஆராதிக்கும் போது, மிஸ் பண்ணாம ஆராதனைக்கு வரும்போது, உங்கள் வீடு ஆராதனை ஸ்தலமாய் மாறும்போது, ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு மிகா வேலை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். தடைகள் மாறுகிறது. ஓ, கேருபீன்கள் சேராபீன்கள் வருகிறார்கள். உங்களை ஆராதனைக்கு அனுபவத்துக்குள் இந்த வருடம் நடத்த போகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படணும். நம்ம சபையில் இந்த அனுபவம் இல்லை, நீ ஏம்மா இப்படி பாடுற, இப்படி ஜெபிக்கிறேன்னு உங்களை பார்த்து ஆச்சரியமாக கேட்கணும். அந்த புது அனுபவத்தை சிலருக்கு இப்பொழுது கர்த்தர் மேலே போடுகிறதை பார்க்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை உங்க மேல் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். இந்த தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்புள்ள இயேசுவே, நன்மையான ஆராதனையின் முடிவு நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உமது சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறோம். நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவர், எங்களை வழிநடத்தி வருகிற தேவன், எங்களுக்காக தூதர்களை கட்டளையிட்டு ஒரு சேதமில்லாமல் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களை வழியெல்லாம் எங்களை காக்கும்படி எங்களுக்கு தந்த தேவ தூதர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் பரலோகத்திலிருந்து அனுப்பி கொடுத்த தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் எங்களை பாதுகாக்கிறதுனால நாங்கள் இந்த நாளில் உயிரோடு ஜீவனோடு உமது சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்கள் செய்த பணிவிடைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்கள் கட்டளை கொடுத்திருக்கிறீர். அவர்கள் தன்னுடைய பணியை நேர்த்தியா இந்த பூமியிலே செய்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்களும் எங்களை ஏற்படுத்தின நோக்கத்தை அறிந்தவர்களாய் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் பணியை தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த துதிக்க செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளில் ஒரு துதியின் அபிஷேகத்தை எங்கள் மேல் நீர் போட்டதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் உம்மை ஸ்தோத்திரிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு அதன்படியே செய்ய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. நம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிக்கப்படட்டும். அவைகள் வீணாக போயிடக்கூடாதப்பா. நாங்கள் உம்முடைய மகிமையை இந்த பூமியில அனுபவிக்கணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தில் வாழணும்ப்பா. உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உமக்காக வாழணும் தொடர்ந்து ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த வாரம் முழுவதும் உங்க பிரசன்னம் எங்களோடு இருந்து நடத்திட்டோம். எங்கள் வீடு ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிற ஸ்தலமாய் மாறட்டும். எங்கள் உள்ளம் ஒரு ஆராதிக்கிற இடமாய் இருக்கட்டும். தேவன் தங்கி உலாவுகிற ஒரு ஸ்தலமாய் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையும் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின்படியே செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. எத்தனை போராட்டம் பிரச்சனை வந்தாலும் துதியை நாங்கள் விடக்கூடாதப்பா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. எங்கள் வாயிலே
முறுமுறுப்பு அல்ல, துதியின் சத்தம் எப்போதும் துணித்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும், குழந்தைகளையும், பெரியவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். சுகமாக கொண்டு வந்தீங்க, சுகமாக கொண்டு போங்கப்பா. குடும்பத்தில் சமாதானமாய் சந்தோஷமாய் குடும்பமாக உம்மை சேவிக்க உதவி செய்யுங்க. அடுத்த வாரம் வரும்போது உத்தம சாட்சிகளாய் கொண்டு வாங்க ஆண்டவர். உங்கள் நாம மகிமை படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. கொடுத்து காணிக்கை அந்த தசம பாகங்களை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. வியாதி பலவீன சுகவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. போகும்போதே ஒரு விடுதலையோடு நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் எங்கள் கிருபை பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றுமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆராதனை செய்ய தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு குடும்பத்தோடும் இன்றும் மீண்டும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.